உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ்ளோ சீக்கிரம் நீ உன் தோல்வியை ஒத்துக்கிட்டியா? இன்னும் எங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் உன்னை சேர்ந்து அடிச்சோன்னா நீ என்ன ஆவ? சின்ன குழந்தையாச்சின்னு கூட பார்க்காம எவ்வளவு தைரியம் இருந்தா குஷியை நீ அடிப்ப. வெரி குட்மா. அதுக்கு கணக்கு தீர்க்க வேண்டியது இன்னும் மிச்சம் இருக்குல்ல. ராதாவை அடிச்சல, நீ எங்களோட மொத்த குடும்பத்தையும் டார்ச்சர் பண்ணல. அவளை நல்லா அடி ராதா. நம்ம அம்மாவையே அடிச்சிருக்கா அவ. அவளை நல்லா அடி. என் சித்தப்பாவையும் மாமாவையும் எப்படி அடிச்சா தெரியுமா? அவளை நல்லா அடி ராதா. இவ என் அத்தம்மாவையும் என் மனைவியையும் கட்டையாலேயே அடிச்சா. நீ அப்பா ஸ்தானத்துல வச்சிருக்கிற உன் மாமனாரை இவ அடிச்சிருக்கா. இப்ப செஞ்ச பாவத்துக்கு நம்ம தான் இவளை அடிக்கணும். அவளை அடி, நல்லா அடிமா. ஆமா ராதா, அவளை விட்டுறாத. எல்லாரையும் துன்பப்படுத்திருக்கா. நல்லா அடி ராதா, இன்னும் நல்லா அடி. அவளை அடி ராதா. முடிஞ்சதா? சார், எங்க பங்குக்கான தண்டனையை நாங்க கொடுத்துட்டோம். ஆனா இப்ப நீங்க இவங்களுக்கு சட்டப்படி சரியான தண்டனையை கொடுங்க. அப்பதான் இதுக்கப்புறமா என்னைக்கும் எந்த ஒரு போலீஸ்காரங்களும் தன்னோட கடமையை தவறாம இருப்பாங்க. மனுஷங்களை துன்புறுத்தாம அவங்களை காப்பாத்த வருவாங்க. இந்த ஜெயிலரை கூட்டிட்டு போங்க.
ஒரு வழியா அம்மாவும் பொண்ணு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சாரி டு இன்டரப்ட். நாங்க இப்ப ராதாவையும் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன? ஏன் சார்? ஏன் சார்? ஆனா எதுக்காக? இல்ல, நான் என்னோட ராமாவை விட்டு போக விட மாட்டேன். ப்ளீஸ் ராதாவை கூட்டிட்டு போயிடாதீங்க. அவ என்ன எதுவும் பண்ணல. ராதா என்ன கொலை பண்ணல. சார் ப்ளீஸ் ராதாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகாதீங்க சார். கமிஷனர் சார், எல்லாருக்குமே தெரியும் ராதா யாரையுமே கொல்லல. ஆமா சார், ராதா எதுவும் பண்ணல. ப்ளீஸ் அவளை கூட்டிட்டு போகாதீங்க. ராதா எந்த தப்பும் பண்ணல. நீங்க அவளை கூட்டிட்டு போனா அது தப்பாயிடும் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க சார். ப்ளீஸ் சார், ராதா எதுவும் பண்ணல சார். ராதா கொலை பண்ணல சார். பட் ஐ அம் சாரி. நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன். ராதாவை நாங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சார் என்ன சொல்றீங்க நீங்க? சார் ராதா எந்த தப்பும் பண்ணலங்கிறது தெளிவா தெரியுது இல்ல? பண்ணதெல்லாம் தாமினி தான் சார். நீங்க இதோ இந்த வீடியோ பாருங்க சார். இதுல தெளிவா தெரியுது ராதா எதுவுமே பண்ணல. சார் தாமினி இங்கதான் இருந்தா. ஆமா, அவ இங்கதான் இருந்தா. எங்க எல்லாரும் முன்னாடி இருந்தா அவ இருந்தா. இதுல ஜெயிலர் மட்டும்தான் இருக்கா. தாமினி இதுல இல்ல சார். பட் தாமினி இங்கதான் இருந்தா. இதனால தாமினி குற்றவாளின்னு ப்ரூவ் ஆகாதே. அதனால கோர்ட்ல ராதாவை நீங்க நிரபராதின்னு இன்னும் நிரூபிக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் அவகாசம் இருக்கு. ஏன்னா சட்டத்தின் பார்வையில ராதா இப்பவும் குற்றவாளி தான். நீங்க தூக்குக்கு முன்னாடி கோர்ட்ல ராதா நிரபராதின்னு நிரூபிக்க ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை கொடுத்தாதான் உங்களால் அவங்கள காப்பாற்ற முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.